Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 12 Physics Electrostatics லந்து Electric Potential due to a point charge தான் பார்க்க போறோம். First நான் ஒரு point charge consider பண்ணிக்கிறேன் plus Q. Originல நான் fix பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சார்ஜ்ல இருந்து ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்றேன் P. So from this charge origin இது வரைக்கும் உள்ள distance வந்து R அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சார்ஜ்னால என்ன இருக்கும், இந்த சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அந்த இடத்துலலாம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப நான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எதனால டியூ டு திஸ் பாயிண்ட் சார்ஜ் எந்த பாயிண்ட்ல அட் த பாயிண்ட் P நான் கண்டுபிடிக்கணும். சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P எதனால பிளஸ் Q சார்ஜ்னால. So due to plus Q charge. அப்ப என்ன வரும்? P is equal to நமக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் பொட்டன்ஷியலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி ரிலேட் பண்ணிருக்கோம்னா P is equal to integral மைனஸ் வரும் இல்லையா, மைனஸ் E vector dot dr vector. dr vectorங்கிறது பொசிஷன் வெக்டர். ஓகேவா? So with respect to distance எப்படியெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுது, அப்ப அதை பொறுத்து எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அந்த டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அந்த ரிலேஷன் தான் இது. சரியா? சோ E vector dot dr vector அப்படின்னு எனக்கு கிடைச்சாச்சு. இப்போ நான் சார்ஜ் எங்க இருந்து மூவ் பண்ண போறேன்னா ஏதோ டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டில இருந்து நான் சார்ஜை இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போறேன். அப்ப நான் ரேஞ்ச் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்றேன், லிமிட்ஸை வந்து ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு திஸ் பாயிண்ட் P, அதோட டிஸ்டன்ஸ் என்னது R. சோ அதனால நான் Rன்னு போடுறேன். ஓகேவா? ஃப்ரம் த ஆரிஜின். இப்ப what is the electric field due to a point charge? Electric field due to a point charge. உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து it is a vector. அப்ப என்ன வரும், 1 by 4 pi epsilon 0 Q, the charge Q divided by distance வந்து R square. இதை தூக்கி நான் என்ன பண்ண போறேன், this equation 1ல substitute பண்ண போறேன். substitute பண்ண எனக்கு என்ன வரும், so எனக்கு V is equal to minus integral runs from infinity to R. electric field ஓட value வந்து 1 by 4 pi epsilon naught Q by R square. எனக்கு in terms of vector எழுதும்போது dr vector already இருந்தது dot dr vector. electric field vector quantity அப்போ அதோட யூனிட் வெக்டர் எழுதிக்கலாமா. so இங்க வந்து நான் எழுதுறேன் R cap. so electric field என்னது, it is 1 by 4 pi epsilon naught Q divided by R square. வெக்டர் போட்டனால R cap, direction of the electric field. நான் அதை இங்க ஆட் பண்ணிக்கிறேன். so இப்போ நான் கான்ஸ்டன்டா இருக்கிறத வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு minus 1 by 4 pi epsilon naught இருக்கு. சார்ஜும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட், ஸோ நான் வெளியே எடுத்துறேன். ஸோ இன்டெக்ரல் ரன்ஸ் ஃப்ரம் என்னது 1 by R square R cap dot dr vector அப்படின்னு எனக்கு வரும். கரெக்டா? இப்ப dr vector எப்படி எழுதலாம், எந்த வெக்டர் A வெக்டர் எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் அல்லது சிம்பிளி A, அதோட யூனிட் வெக்டர் A cap. அதே மாதிரி நான் dr வெக்டரை எப்படி எழுதலாம்னா அதோட மேக்னிடியூட் dr, அதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன். கரெக்டா? அப்ப இந்த டைரக்ஷன் என்ன, R cap. சரி, இதை தூக்கி அப்படியே நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன வரும், R cap dot dr into R cap. so dr ஸ்கேலர் தான், மேக்னிடியூட் வெளியே எடுத்துடலாம். so dr times R cap dot R cap. உங்களுக்கே தெரியும் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் என்ன வரும், it is equal to 1. அப்ப இந்த டேர்ம் into 1 வரும். so simply dr ஆயிடும். so இந்த இடத்துல நான் R dot dr வெக்டருக்கு பதிலா நான் dr சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடும், minus Q divided by 4 pi epsilon naught 1 by R square R power minus 2 R cap dot dr வெக்டரை simply dr அப்படின்னு நான் இன்டகிரேட் பண்ணலாம். லிமிட்ஸ் வந்து infinity to R. so இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன வரும், it is minus Q divided by 4 pi epsilon 0 R to the power என்ன வரும், integral x power n dx என்ன வரும், x power n plus 1 by n plus 1. substitute பண்ணா minus 2 plus 1 divided by minus 2 plus 1. limits apply பண்ணிக்கா infinity to small r. so நான் எடுக்கிறேன். so 1 by 4 pi epsilon naught multiplied by Q, power என்ன வரும், R power minus 1 divided by minus 1. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து எனக்கு பிளஸ் ஆயிடும். so நான் இப்போதைக்கு நான் எழுதிக்கிறேன். so next stepல நான் என்ன எழுத போறேன், Q divided by 4 pi epsilon naught divided by 1 by R. 1 by R, Rங்கிற இடத்துல நான் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணேன். so லிமிட்ஸ் வந்து infinity to R. so in the place of R apply the upper limit. அப்ப Q by 4 pi epsilon 0
1 upon r minus 1 by r க்கு பதிலா 1 by infinity. r க்கு பதிலா infinity போடும். 1 by infinity எனக்கு 0 ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன வந்துரும்? v is equal to q divided by 4 pi epsilon 0 into r. இது வந்துரும். அதுதான் நம்ம இங்க derive பண்ணிருக்கோம். உங்க புக்ல கொடுத்திருக்கிறது. So இதுதான் electric potential due to a point charge at a distance r. So இத highlight பண்ணிக்கோங்க. So இத ஞாபகம் வச்சுக்க போறோம். So இதுல இருந்து important points நம்ம discuss பண்ண போறோம். இப்போ வந்து first point நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு source charge, எந்த source charge? எனக்கு இதுதான் source charge. இந்த plus qங்கிறது அல்லது minus q இருக்கலாம். இந்த source charge ஓட மேக்னிடியூடு தான் இங்க எழுத போறோம். எந்த சார்ஜ மூவ் பண்றோமோ அது இல்ல, எனக்கு எந்த சார்ஜ் சோர்ஸ் சார்ஜா ரெஸ்ட்ல இருக்கோ அதுதான் எனக்கு கணக்கு. அப்படி பண்ணும் பொழுது எனக்கு ஃபார்முலா என்ன வருது? P is equal to 1 by 4 pi epsilon 0 Q divided by R. எனக்கு Q பாசிட்டிவா இருந்தா V யும் பாசிட்டிவ், எனக்கு Q நெகட்டிவா இருந்தா V யும் நெகட்டிவ், V is also negative. So அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். அடுத்தது இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன வந்துரு? இது பிளஸ் கியூ ஆயிடும். நெகட்டிவ் சார்ஜ்னா மைனஸ் கியூ டிவைட் பை 4 pi epsilon 0 r ஆயிடும். அப்ப எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? அதுதான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட். ஸோ பார்க்கலாம் அதை. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸ் கூட கூட எனக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? கம்மியாகும். ஏன்னா v and r are inversely proportional. இது என்னத்துக்கு? பாசிட்டிவ் சார்ஜுக்கு. எனக்கு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னா V is inversely proportional to R with a minus sign. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே எனக்கு உல்டாவா மாறி வரும். இங்க டிஸ்டன்ஸ் கூட 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 எனக்கு பொட்டன்ஷியல் குறைஞ்சிச்சு, இந்த இடத்துல அப்படியே மாத்தி வரும். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ்ல பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ? எனக்கு டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது. ஓகேவா? சோ பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் as the distance is increased. இது only for negative charge. இப்ப ரெண்டுமே இன்ஃபினிட்டில எப்படி இருக்கும்னா, பொட்டன்ஷியல் at infinity வந்து எனக்கு 0. So this is one important. சரியா? அதே மாதிரி சார்ஜஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவா. ஏதோ ஒரு சார்ஜ் எடுத்துக்கோங்களேன். அந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகும்? ஒரு டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் நோக்கி உங்களுக்கு மூவ் ஆகுமா இல்லது நெகட்டிவ் நோக்கி மூவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம 11th படிச்சிருப்போம். எப்போதுமே பாயிண்ட் மாஸ் எங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு தான் எந்த ஒரு மாஸுமே மூவ் ஆகும். அதே மாதிரி தான் நமக்கு சார்ஜஸும் அப்படிங்கிறாங்க. சோ இத பத்தின ஐடியாஸ் தான் இந்த பிக்சரை நம்ம பார்க்க போறோம். ஓகே சரி, எனக்கு இங்க ஒரு சோர்ஸ் சார்ஜ் இருக்கு. இந்த சோர்ஸ் சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது இதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறும், பொட்டன்ஷியலும் மாறும். ஓகே, இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் நான் கொண்டு வரேன். சோ கியூ டேஷ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பிக்சர்லயே தெரியுது சோர்ஸ் சார்ஜ் பெருசா இருக்கு, மேக்னிடியூட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் வந்து சின்னதா இருக்கும். ஏன்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணக்கூடாது? இந்த சோர்ஸ் சார்ஜ் மூவ் பண்ணக்கூடாது. சோ அந்த ஐடியா மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படிப்பா இருக்கும்? இந்த இடத்துல வேற எதுவுமே இல்ல, ஜஸ்ட் சோர்ஸ் சார்ஜ் மட்டும் இருக்குன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ரைட்டா? அப்ப 3 பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். Pங்கிற ஒரு பாயிண்ட், Qங்கிற ஒரு பாயிண்ட், Rங்கிறது ஒரு. இந்த இடத்துல பொட்டன்ஷியல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன ரிலேஷன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷன். சோ V is equal to minus integral E vector dot dr vector. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் குறையும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ எனக்கு டெஸ்ட் சார்ஜ் தூக்கிங்க வைக்கிறேன். டெஸ்ட் சார்ஜ் எப்படி மூவ் ஆகும்னா, சார்ஜ் எப்போதுமே மூவ்ஸ் ஃப்ரம், முக்கியமான பாயிண்ட், சார்ஜ் எங்க இருந்து மூவ் ஆகும்னா மூவ்ஸ் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல், ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். இப்போ நீங்களே பாத்துக்கோங்க, இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ். ஆப்வியஸா என்ன ஆகும்? ரெண்டுக்கு ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா? அப்ப எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன். சோ எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அப்ப சார்ஜ் மூவ் ஆச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்ப பாயிண்ட் P கம்பேர் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு Q. ஆப்வியஸா ஹைல இருந்து லோக்கு போறதுனால பொட்டன்ஷியல் அட் P is greater than potential at Q. அதே மாதிரி R ஓட கம்பேர் பண்ணுங்க, பொட்டன்ஷியல் at Q is greater than potential at R. சோ இது ஒரே ஒரு கான்செப்ட். சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னா ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால பிளஸ் Q due to repulsive force எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப எங்க இருந்து மூவ் ஆகுதோ அந்த இடத்துல ஹை பொட்டன்ஷியல், மூவ் ஆகுற நோக்கி போகும்போது அதோட பொட்டன்ஷியல் குறையும். இதே மாதிரி எனக்கு சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜா இருக்கு,
நான் ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். ஆப்வியஸா ரெண்டுத்துக்கு நடுவில் அட்ராக்ஷன் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் பிளஸ் கியூ டேஷ் எங்கிறது மூவ் ஆகும்? டுவர்ட்ஸ் மைனஸ் கியூ மூவ் ஆகும். அப்ப இந்த இடம் ஹை பொட்டன்ஷியல், ஆர் ஹை பொட்டன்ஷியல் கம்பேர்ட் டு கியூ. கம்பேர்ட் டு கியூ பி எனக்கு ஹை பொட்டன்ஷியல், சாரி லோ பொட்டன்ஷியல் ஆகும். ஸோ கம்பேர்ட் டு ஆர் எனக்கு கியூ, கம்பேர்ட் டு கியூ வந்து எனக்கு ஆர் ஹை பொட்டன்ஷியல், கம்பேர்ட் டு பி கியூ இஸ் ஹை பொட்டன்ஷியல். ஓகேவா? இதே மாதிரி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ், சோர்ஸ் சார்ஜ் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் தான் டெஸ்ட் சார்ஜா இருக்கு. ஆப்வியஸா ரெண்டுக்கும் அட்ராக்ஷன் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்ப இங்க மூவ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் அட் ஆர் எப்படி இருக்கும்? இட் இஸ் கோயிங் டு பி கம்பேரிட்டிவ்லி டிஃபரெண்ட். கரெக்டா? ஏன்னா சோர்ஸ் சார்ஜ் வந்து எனக்கு பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜஸ் நெகட்டிவ். அப்ப சார்ஜ் மூவ் ஆகுறதுனாலே இந்த இடத்துல என்ன சார்ஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சார்ஜ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். திஸ் இஸ் ஃபார் அ பாசிட்டிவ் சார்ஜ். எப்போதுமே ஹை டு லோ, ஏன்னா பிளஸ் வந்து ஆப்வியஸா டுவர்ட்ஸ் மைனஸ் நோக்கி தான் போகும். அதே மாதிரி மைனஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் கோயிங் டு மூவ் ஃப்ரம் லோயர் டு ஹையர் பொட்டன்ஷியல். அப்ப அப்படி கதை மாறுமா? ஸோ ஃபார் அ நெகட்டிவ் சார்ஜ், சார்ஜ் எங்க இருந்து மூவ் ஆகும்? ஃப்ரம் லோ பொட்டன்ஷியல் ரீஜன் டு ஹை பொட்டன்ஷியல் ரீஜன். அப்ப ஆப்வியஸா அட்ராக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பட் பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணும் பொழுது this point is going to have the high potential. Pங்கிற point high potential when compared to Q. Q கம்பேர் பண்ணும்போது ஆருக்கு இன்னுமே பொட்டன்ஷியல் கம்மி. ஸோ லோ டு ஹை வந்து நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். அதே மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ், எனக்கு டெஸ்ட் சார்ஜும் நெகட்டிவ், ரெண்டுமே ரிபல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப இந்த டைரக்ஷன்ல டெஸ்ட் சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னா அர்த்தம் இது லோ பொட்டன்ஷியல். எந்த இடம்? பி லோ பொட்டன்ஷியலா இருக்கும் கம்பேர் டு கியூ. கியூவை கம்பேர் பண்ணும்போது ஆருக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. அப்போ வி டு பி, பி டு கியூ டு ஆர் போகும்போது பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை டு லோ பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கோயிங் டு மூவ் ஃப்ரம் லோ டு ஹை பொட்டன்ஷியல். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு ஏதாவது ஐடியாஸ் கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த இடத்துல பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஓகேவா? சரி, இப்ப இதே இது எனக்கு ஒரு சார்ஜ் இல்ல, மொத்தம் ஒரு சார்ஜ் மட்டும் இல்லாம நிறைய மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் பீல டோட்டல் பொட்டன்ஷியல் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இப்ப எழுதிடலாமா? சோ வாட் இஸ் த சார்ஜ் பொட்டன்ஷியல் எழுதிடலாம். சோ பொட்டன்ஷியல் அட் பி டியூ டு Q1 என்னப்பா இருக்கும்? இட் இஸ் KQ1 divided by distance என்னது? R1. So this is the potential at the point P due to the charge 1. அதே மாதிரி potential at P due to second charge என்னவா இருக்கும்? KQ2 divided by distance வந்து R2. இதே மாதிரி போட்டுட்டே போலாம். So எனக்கு என்ன வரும்? total potential என்ன வரும்? V total is equal to VP1 plus VP2. எத்தனை சார்ஜ் இருக்கோ plus VPN வரைக்கும். அப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? V total is equal to K in constantly, அதை வெளியே எடுத்துடலாம். எனக்கு என்ன வரும்? Q1 divided by R1 plus Q2 divided by R2 up to Qn divided by Rn அப்படின்னு வரும். இதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல். ஸோ இன் ஷார்ட் நம்ம என்ன எழுதலாம்? சம்மேஷன் வச்சு எழுதலாம். ஏன்னா ஆட் பண்ண போறோம். ஸோ QI divided by Ri, ஐயோட வேல்யூ runs from 1 to n. சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.12 கண்டினியூ பண்ணலாம். Keep watching Shankar's Physics tutorials.